ஹை ஃப்ரெண்ட்ஸ், அந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வரப்போகிற 22 செப்டம்பர் 2025 இருந்து ஜிஎஸ்டி 2.0ல ஒரு சில மாற்றங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த மாற்றங்கள் படி என்னென்ன விலைகளுக்கு எந்தெந்த பொருட்களுக்கெல்லாம் விலை குறையுது, எந்தெந்த பொருட்களுக்கு விலை அதிகரிக்கப்படுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒன்லைன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி நடைமுறை எப்படி இருக்குன்னா 5%, 12%, 18%, 28%. ஸோ இந்த மாதிரி 4 வரி அடுக்குகள் இருக்குது. அதை வந்து இப்போ 2 வரி அடுக்குகளாக மாற்றியிருக்காங்க. 22 செப்டம்பர்லேருந்து இது நடைமுறைக்கு வருது. ஸோ 2 வரி அடுக்கு அப்படின்னா இது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18%, அதுக்கப்புறம் 5%. இந்த 2 ஜிஎஸ்டி மட்டும் தான் அமலுக்கு வரப்போகுது. ஸோ இந்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஜிஎஸ்டி கவுன்சிலின் 56வது கூட்டம் புதன்கிழமை டெல்லியில் தொடங்கியது. இதில் ஜிஎஸ்டி மறுசீரமைப்பு நடவடிக்கைக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இந்த அறிவிப்பை வெளியிட்ட நிர்மலா சீதாராமன் அவர்கள் வரும் 22ஆம் தேதி முதல் 5% மற்றும் 18% என 2 அடுக்குகளின் கீழ் மட்டுமே ஜிஎஸ்டி வரி வசூலிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே இருந்த அந்த 5, 12, 18 மற்றும் 28% ஜிஎஸ்டி அடுக்குகள் வந்து இப்போ 12 மற்றும் 28% தூக்கிட்டாங்க. அதை தூக்கிட்டு மீதி இருக்கக்கூடிய 5 மற்றும் 18% மட்டும்தான் அமலுக்கு வரப்போகுது. இந்த ஜிஎஸ்டி வரி மறுசீரமைப்பு நடவடிக்கை மக்கள் மற்றும் வணிக நிறுவனங்கள் மீதான நிதி சுமையை பெரிய அளவில் குறைக்கும் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக அன்றாடம் பயன்படுத்தப்படும் பொருட்கள் மீதான ஜிஎஸ்டி வரி 5% என மாற்றப்பட்டுள்ளது. இதனால் பல்வேறு பொருட்களின் விலை வரும் 22ஆம் தேதி முதல் குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எந்தெந்த பொருட்களுக்கான விலையெல்லாம் குறையுது அப்படின்னு பார்க்கலாம். பால் பொருட்கள், யூஎச்டி பாலுக்கு இப்போது வரி விலக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. கண்டெஸ்ட் மில்க், வெண்ணெய், நெய், பன்னீர், பாலாடை கட்டி இது போன்ற பொருட்களுக்கு 12%லிருந்து 5%ஆக குறைந்துள்ளது. அதே மாதிரி மால்ட், ஸ்டார்ச், பாஸ்தா, அப்புறம் பிஸ்கட், சாக்லேட் மற்றும் கோகோ பொருட்கள் இது எல்லாமே வந்து சாக்லேட்டு, இந்த பிஸ்கட் பொருட்கள் இது எல்லாத்துக்கும் 12% அல்லது 18%லிருந்து 5%ஆக குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, பேரிச்சம்பழம் மாதிரியான உலர்ந்த பழங்கள், பாதாம், பிஸ்தா, முந்திரி உள்ளிட்ட பொருட்கள் மீதான வரி 12%லிருந்து 5%ஆக குறையும். அதே மாதிரி சர்க்கரை பொருட்கள் மீதான ஜிஎஸ்டி வரி 5%ஆக மாற்றப்பட்டுள்ளது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, தாவர எண்ணெய், விலங்கு கொழுப்பு, இறைச்சி மற்றும் மீன் தயாரிப்பு பொருட்கள் மீதான ஜிஎஸ்டி 5%ஆக அறிவிக்கப்பட்டுள்ளது. மிக்சர் உள்ளிட்ட சாப்பிட தயாராக இருக்கும் பேக் செய்யப்பட்ட பொருட்கள் மீதான ஜிஎஸ்டி 18%லிருந்து 5%ஆக குறைக்கப்பட்டுள்ளது. இதில் வந்து வறுக்கப்பட்ட பருப்புகள் சேராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக சர்க்கரை அல்லது சுவை சேர்க்கப்படாத தண்ணீர், மினரல் வாட்டர் மீதான வரி 18%லிருந்து 5%ஆக மாற்றப்பட்டுள்ளது. விவசாய பொருட்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, விவசாய இடுபொருட்கள் மீதான வரியும் குறைக்கப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் உரங்கள், விதைகள் உள்ளிட்ட பொருட்கள் மீதான வரி 12% அல்லது 18%ஆக இப்போ இருக்குது. அதை 5%ஆக குறைச்சிருக்காங்க. அடுத்தபடியாக உயிர்காக்கும் மருந்துகள், மருத்துவ சாதனங்கள் மற்றும் பொருட்கள் மீதான ஜிஎஸ்டி வரி 12% அல்லது 18%ஆக இருந்து வருது. ஸோ அதை 5%ஆக குறைச்சிருக்காங்க. தனிநபர் ஆயுள் காப்பீடு, ஹெல்த் இன்சூரன்ஸ்களுக்கு இனி ஜிஎஸ்டி வரி கிடையாது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம எல்ஐசி பேமெண்ட் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி வரி கட்டிகிட்டு இருந்தோம். இனி ஜிஎஸ்டி பேமெண்ட் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பென்சில், கிரையான்ஸ் உள்ளிட்ட எழுதுபொருட்கள், நோட்டு புத்தகம் உள்ளிட்ட கல்வி சார்ந்த பொருட்கள் மீதான வரி 0 அல்லது 5%ஆக மாற்றப்பட்டுள்ளது. ஸோ ஏற்கனவே 12, 18% வாங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அது வந்து 0 பண்ணியிருக்காங்க ஒரு சில பொருட்களுக்கு. அதில் ஒரு சில பொருட்களுக்கான வரி வந்து 5%ஆக நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. நுகர்வோர் பொருட்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஜிஎஸ்டி மறுசீரமைப்பில் 32 இன்ச்சுகளுக்கு மேலான டிவி, ஏசி, மானிட்டர், டிஷ்வாஷ் இயந்திரம் உள்ளிட்ட மின்சாதன பொருட்கள் மீதான வரி 28%லிருந்து 18%ஆக குறைக்கப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. காலணி மற்றும் ஆடை பொருட்கள் மீதான ஜிஎஸ்டி வரியும் 12%லிருந்து 5%ஆக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி ஹேர் ஆயில், ஷாம்பு, பேஸ்ட் உள்ளிட்ட பொருட்கள் மீதான வரி 18%லிருந்து 5%ஆக குறைக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. ஆட்டோமொபைல் துறை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா,
சிறிய கார்கள், அதாவது 350 சிசி திறனுக்கு கீழான இருசக்கர வாகனம் மீதான ஜிஎஸ்டி வரி 28% 18% குறைக்கப்பட்டுள்ளது. அனைத்து கார் பாகங்கள் மீதான வரி 18% உள்ளது. மின் வாகனங்கள் மீதான வரி 5% தொடரும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் விளையாட்டுப் பொருட்கள் மற்றும் பொம்மைகள், தோல், மரம் மற்றும் கைவினைப் பொருட்கள் மீதான வரி 5% தான் அப்படியே மெயின்டைன் ஆகுது. விலை உயரும் பொருட்கள் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ விலை உயரும் பொருட்கள், ஆடம்பர பொருட்களுக்கு வந்து 40% உயர்த்தியிருக்கிறாங்க. அதில் எது எது வருதுன்னு பாருங்க. பான் மசாலா, குட்கா, சிகரெட் உள்ளிட்ட புகையிலை பொருட்கள், சர்தா, பீடி உள்ளிட்ட பொருட்களுக்கு 48% ஜிஎஸ்டி வரி அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி குளிர்பானம், கார்பனேட்டர், சோடா, இனிப்பு சேர்க்கப்பட்ட பானம், ஸோ இது எல்லாத்துக்கும் 40% ஜிஎஸ்டி வரி வசூலிக்கிறாங்க. ஆடம்பர பொருட்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா சொகுசு கார்கள், விளையாட்டு போட்டிக்கான டிக்கெட்டுகள், அதே மாதிரி பிரீமியம் மதுபான வகைகள், ஸோ இது எல்லாத்துக்கும் 40% ஜிஎஸ்டி அறிவிக்கப்பட்டிருக்குது. நிலக்கரி மீதான ஜிஎஸ்டி வரி 5%லிருந்து 18% அதிகரித்துள்ளது. ஸோ அப்போ கோல்ல வந்து 18% வைத்திருக்காங்க அப்படின்னா தெர்மல் பவர் ஸ்டேஷன் எல்லாமே அவங்க அதிகமாக விலை கொடுத்து தான் நிலக்கரி வாங்குற மாதிரி இருக்குது. ஜிஎஸ்டி வந்து அதிகமாகுது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது பவருக்கான யூனிட் சார்ஜஸ் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.